ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் என்ன பண்ணுவோம், தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோ இருக்காது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் தான் சென்னை லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதை தொடர்ந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாப் போஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கான இடங்கள், காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ 10ஆம் வகுப்பு படித்த ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க 10ஆம் வகுப்பு படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பாகட்டும், ஐடிஐ ஆகட்டும், டிப்ளமோ எனி டிகிரி பிஇ ஆகட்டும், என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதை வச்சு விண்ணப்பிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 year, அதாவது ஃப்ரெஷராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜெண்டர் கேட்டகரியை பொறுத்த மட்டும் வரைக்கும் மெயில் ஒன்லி, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஆண் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட ஆதரவை நம்மளோட யூடியூப் சேனல் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்லேயே ஆஸ் பெர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பெனிஃபிட் அப்படிங்கிற செக்ஷனில் ரூம் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி, அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான இந்த தகவலை நம்ம முழுவதும் பார்த்துட்டோம். ஸோ உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோ அந்த நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட லைக்ஸ் மூலம் இதை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ நாளைக்கு இன்னொரு ஏதாவது தனியார் நிறுவனத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதையும் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருங்க. சென்னையில் நீங்கள் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்கான வீடியோக்களை நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.